ஓம் சாய்ராம். 1939ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சென்னை திரும்பினார். ஸ்ரீ சாயி இயக்கத்தை நாடு முழுவதும் எடுத்து செல்வதே அவருடைய ஒரே குறிக்கோளாக அமைந்திருந்தது. ஏற்கனவே 1936 முதல் 1939 வரை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, தாஷ்கனு மகராஜ், நீதிபதிகள் எம்.பி. ரேகே மற்றும் பி.ஆர். அவஸ்தி ஆகியோருடன் மகாராஷ்டிரா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஸ்ரீ சாயிபாபாவை குறித்து பல சொற்பொழிவுகள் ஆற்றினார். இதனால் ஸ்ரீ சாய்பாபா குறித்து மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஷீரடியிலும் பக்கத்தில் இருந்த கிராமங்களில் மட்டுமே அறியப்பட்டிருந்த ஸ்ரீ சாயிபாபாவின் பெயர் இப்பொழுது வீட்டுக்கு வீடு அறியப்பட்ட பெயராக மாறியது. இதனால் மகாராஷ்டிராவிலிருந்து மூலை முடுக்குகளிலிருந்தும் மக்கள் ஷிரடியை நோக்கி சாயிபாபாவின் தரிசனத்திற்காக சென்றனர். இப்பொழுது இந்த இயக்கத்தை நாடு முழுவதும் பரப்புவதே அவருடைய ஒரே குறிக்கோளாக அமைந்திருந்தது. சாயி பக்தர்கள் உறுப்பினர்கள் ஆவதற்கு சாயி பக்தர்கள் மண்டலி என்ற ஒரு அமைப்பு சம்ஸ்தானத்தில் இருப்பது நரசிம்ம சுவாமிஜிக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த அமைப்பிற்கு கிளைகள் இல்லை. அதற்கு புதிய கிளைகள் அமைக்கும் எந்த ஒரு எண்ணமும் அவர்களிடம் இல்லை. ஆனால் ஸ்ரீ சாயியை பற்றிய ஒரு இயக்கம் நாடு முழுவதும் இருக்க வேண்டும் என்று நரசிம்ம சுவாமிஜி விரும்பினார். இந்த பக்தர்கள் மண்டலி என்ற இயக்கம் வருடாந்தோறும் 3 முறை ஸ்ரீ சாயியின் உதிப்பிரசாதத்தை அந்த உறுப்பினர்களுக்கு அனுப்புவது ஒன்றையே அவர்களுடைய அமைப்பின் குறிக்கோளாக கொண்டிருந்தது. ஆகையால் நரசிம்ம சுவாமிஜி நாடு முழுவதும் ஒரு இயக்கம் உருவாக வேண்டும் என்று விரும்பினார். அனைத்திந்திய சாயி சமாஜ் என்ற இயக்கத்தின் துவக்கம் அங்கிருந்தே ஆரம்பமானது. ஓம் சாய்ராம்.